ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பிக் பாஸ் லைவில் வந்துட்டு ரொம்ப சோகமான ஒரு சம்பவம் போயிடுச்சு. என்னென்னா கமருதீனுக்கு சம்மாடி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க விஜய் பார்வதி. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ காலையில் வந்து விளையாட்டு விபரீதமானது அப்படின்ற மாதிரி வந்துட்டு செம்ம என்ஜாய் பண்ணாங்க, செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அது காரணமே விஜய் பார்வதி பண்ண வேலைகள் தான். இதுலேயும் நான் ஒரு வீடியோ பார்க்குறேன். விஜய் பார்வதி சுட சுட காஃபியை ஊற்றிட்டாங்களாம். விஜய் பார்வதி பண்ண கேவலமான செயல். என்னடா இது, காஃபியை ஃபுல்லாக குடிச்சிட்டாங்க, கொஞ்சோண்டு இருந்துச்சு, அதை லைட்டாக வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸில் ஊற்றாடி அதில் கரை போட்டுருந்தா சொன்னார். சூடாக இருக்குலாம் சொல்லவே இல்லை. அப்படியே ஏதோ சுட சுட எடுத்து மூஞ்சில் ஊற்றுன மாதிரி டைட்டில் போட்டு வச்சுருக்காங்க. ஏன் அவங்க வன்மத்தை கற்கிறதுக்கா ஒரு அளவே இல்லையா? எனக்கு நம்ம அதாவது லைவில் பார்க்குற நம்மளுக்கு இப்படி இருக்குது. பார்க்காதவங்க பாத்தியாப்பா அந்த பொண்ணு சுட சுட மூஞ்சில் ஊற்றிருக்குதுப்பா காஃபியை. அவன் காஃபி கிடைக்காம கஷ்டப்பட்டுருக்கான். கிடைச்ச காஃபி யாராவது நம்ம ஊற்றி முதல் வேஸ்ட் பண்ணுவாங்களா? யோசிச்சு பாருங்கள். வேஸ்ட்டு பண்ணுறது ஒரு பக்கம், அது யாராவது செய்வாங்களா? இவங்க இஷ்டத்துக்கு அடித்து விடுறது, அதை வந்து ஊற்றின விஷயங்கள்லாம் போச்சுல்ல. இப்போ என்னென்னா அந்த மாதிரிலாம் ஃபன்னாக போயிட்டு இருக்கும்போது விஜய் பாரு அப்படி அழகா தூக்க போனார் நம்ம கமரு அப்படின்னு பண்ணாங்க. சோழி முடிஞ்சுது. மூக்கில் அடி. யாருக்கு நஷ்டம்? கமருதுக்கு தான். ஐயோன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறமா பிக் பாஸ் கன்ஃபரன்ஸ் ரூமில் தான் டாக்டரை பார்க்க சொல்லியிருக்காரு போல இருக்குது. டாக்டர் வந்து மருந்து வச்சுருக்காங்க போல இருக்குது. ரொம்ப ஃபீல் பண்ணார். அது அந்த இடம் வந்து லைட்டாக கருப்பாயிடுச்சு போல இருக்குது. இவங்களும் வந்துட்டு மன்னிப்பு கேட்டாங்க. சாரிடா, என்னால் தான், நீ ஏன் அதை பண்ண, நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னாரு. சரி விடு, நீ விளையாட்டு தானே பண்ண, நான் ஒன்றும் இது பண்ணல. அவர் பெருசாக எடுத்துக்கல. பட் இருந்தாலும் கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு ஹீரோ மெட்டீரியல் ஃபேஸில் இது வந்து எப்படி இருக்கும் மூக்கில். ஆனால் நான் யோசித்தேன், ஹீரோ மெட்டீரியல் ஒரு லைட்டாக அந்த டார்க்காக இன்னும் ஆளை பெருசாக தெரியல, அதுக்கே இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்களே. விஜய் பார்வதியோட கண்ணில் முட்டியில் வச்சு ஒரு அடித்த உடனே கண் ஒரு பக்கம் வீங்கிருச்சு, இந்த பக்கம் கருப்பாயிடுச்சு. அந்த பொண்ணு அதோட 2 வாரத்தை ஓட்டுச்சுல்ல. அதோட வந்து நத்தக்கண்ணின்னு ஒரு கேரக்டரு. அதுக்கப்புறமா இந்த அது என்ன ராஜாங்கம் டாஸ்கில் வந்துட்டு அரசியாக உட்காந்தது கம்பீரமாக, அந்த கண்ணெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. ஹேட்ஸ் ஆஃப் தாங்க சொல்லி ஆகணும். இதுதான் விஜய் பார்வதி, புரியுதுங்களா? ஃபேஸ் ஐயோ என் ஃபேஸில் அடிப்படிச்சேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி திவ்யாலாம் வந்து அந்த தலை டாஸ்க்கை விட்டு ஓட்டாங்க. ஆனால் அங்கே நின்று அந்த அடியிலையும் வந்துட்டு போராடாங்க. அதனால தான் வரவங்க சொல்கிறாங்க, அதாவது பூர்ணிமாலும் எல்லோரும் சொன்னது என்ன, அந்த இதுலேயும் நீங்கள் போராட்டம் பண்ணிங்க பார்த்தீங்களா, விளையாண்டிங்க பார்த்தீங்களா, வேறு மாதிரி அப்படின்ட்டு. ஸோ இதுதான் நான் வந்துட்டு சொல்கிறது அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட்ஸாக. சரிங்களா? நிறைய பேர் வந்து அதாவது உள்ளதை உள்ளபடி சொல்கிறது தப்பே கிடையாது. அவங்க தப்பு போனால் தப்பு சொல்ல தான் செய்யணும். ஆனால் அந்த தப்பை வந்துட்டு பெரிய தப்பாக காமிக்கிற போது அதான் கொடுமையாக இருக்குது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஆக மொத்தம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் பெருசாக தெரியல. அவருக்கு அது வந்து லைட்டாக அந்த கண்ணாடி பார்க்கும்போது தெரியும் போல இருக்குது. நம்ம கேமராவில் பார்க்குறதுக்கு தெரியலையான்னு தெரியல. சரி, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.